உமக்கின்றே மகிழுதையா
எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தந்தையே, இந்த ஆராதனை வேலைக்காய் நன்றி சொல்றோம். எவ்வளவோ நெருக்கடிகளின் மத்தியிலே கூட உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு ஒரு வாசலை திறந்து வைத்திரும்ப திருச்சபையாக விசுவாச குடும்பங்களாக சபையிலே கூட ஆராதிக்க நாங்கள் வாஞ்சியோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உலக மக்களின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் திறந்த வாசலை வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆராதனையில பாடப்படுகிற பாடல், புதிய வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தான் தடைகளை நீக்கி தேவ பிரசன்ன இறங்கி வரும் ஆளுகை செய். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவர் ஆளுகை செய், ஆண்டவரை காலமும் போற்றிடுவோம். 252வது பாடல், ஜெபத்தோட்ட பாடல் புத்தகத்திலே உள்ள 252வது பாடல். காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரே காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துதல், ஒருமித்து அவனாவும் உயர்த்திடுவோம். என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துதல், ஒருமித்து அவனாவும் உயர்த்திடுவோம். நடனமாடி சொல்வோம், நடனமாடி சொல்வோம். ஆண்டவரே காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரே காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை தேடின செவி கொடுத்தான், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தான். ஆண்டவரை தேடின செவி கொடுத்தான், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தான். நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். அவரை நோக்கி பார்ப்பதால் பிரகாசமானே, எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானே, எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். கர்த்தர் நல்லவர், சுவைத்து பாருங்கள், அவரை நம்பும் மனிதரெல்லாம் பாக்கியவான்கள். கர்த்தர் நல்லவர், சுவைத்து பாருங்கள், அவரை நம்பும் மனிதரெல்லாம் பாக்கியவான்கள். நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானே, எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானே,
எனது முக வெட்கப்பட்டு போகவில்லை. நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். 763வது பாடல். செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை மாற்றுதையா. உன்னோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை மாற்றுதையா. பிரசன்னம் ஆதாயம் கொண்டு சொல்லுவே, ஆதாயம் கொண்டு சொல்லுவே. உன்னோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உன்னோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே. செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உன்னோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. சாதாரண தன்பாளனை மறந்தாலும் நம்மை மறவாதவரே, தாயானவன் தன்பாளனை மறந்தாலும் நம்மை மறவாதவரே. பரிசுத்தரே நம்மை துதிக்கின்றேனையா, பரிசுத்தரே நம்மை துதிக்கிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஓ
ஆனாய் கொண்டு சொல்லுதே, ஆனாய் கொண்டு சொல்லுதே, ஒரு சதவீதம் ஒரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவாய் மாற்றுதையா, ஒரு சதவீதம் ஒரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவாய் மாற்றுதையா. என் இயேசுவே உம்மாவியா ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா, என் இயேசுவே உம்மாவியா ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக உயிருள்ள நாள் வரை உழைத்திடுவேனே, உலகத்திலே உமக்காக உயிருள்ள நாள் வரை உழைத்திடுவேனே. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆனாய் கொண்டு சொல்லுதே, 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 ஆனாய் கொண்டு சொல்லுதே. Praise God. Hallelujah. பேதுருவின் புஸ்தகத்திலிருந்து 3 விதமான குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதில் 21வது வசனத்தை வாசிக்கலாம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். கிறிஸ்துவுடன் சேர்ந்து பாடுபடுதல். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி மாதிரியை வைத்து போனார். இயேசு மாதிரியை வைத்து போனார். இயேசுவின் வாழ்க்கை ஒரு மாதிரியாக இருக்கிறது. இயேசுவின் வசனம் ஒரு மாதிரியாக இருக்கிறது. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர் ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கிறார். நல்ல ஆசிரியர் மாணவனுடைய நலனிலே அக்கறை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை போல இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய வாழ்க்கையிலே அக்கறை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது இயேசுவினுடைய நோக்கம். அதற்காக தம்முடைய சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார், பாடுபட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போமேயானால், அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போமேயானால், ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல,
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நாம் திருப்பி பார்ப்போமே ஆனால், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நாம் திருப்பி பார்ப்போமே ஆனால், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதிலே 11, 12 வசனங்களிலே இயேசு சொல்கிறார். வாசிக்கலாம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி நிந்திக்கிறாங்கன்னா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள். தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களே ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நிந்தையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசு நிந்திக்கப்பட்டார், சிலுவையிலே நிந்திக்கப்பட்டார், ஆனால் சகித்தார். இயேசு சகித்தார். இயேசு யாருக்காக சகித்தார்? தேவனுடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக. முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் துன்பப்படுத்தினார்களே. தீமையாய் சொல்வார்களே ஆனால் சந்தோஷப்படுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் என்று இயேசு சொல்கிறார். பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியாய் இருக்கும், இந்த பூலோகத்தில் அல்ல. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்திற்குரியவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள். இப்பூமி எனக்கு சொந்தம் அல்ல நம்ம பாடுறது மாத்திரம் அல்ல, நாம் விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ணி நாம் பாட வேண்டும். இந்த உலகம் எனக்கு சொந்தம் அல்ல. உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று இயேசு சொல்கிறார். உலகத்தின் காரியங்கள் நம்மிடத்தில் ஒன்றும் இருக்கக்கூடாது. உலகத்தின் காரியங்கள் நம்மிடத்தில் தலை தூக்க விடாதபடி நாம் கேர்ஃபுல்லாக, ஜாக்கிரதையாக நாம் வாழ வேண்டும். 1 பேதுருவின் புத்தகத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 3ஆம் அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரலாம். 1 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 1 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் அதிலே 9வது வசனத்தை வாசிக்கலாம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள், சாபத்தை அல்ல.
ஆகையினாலே தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தீமைக்கு தீமை, ஊதாசனத்துக்கு ஊதாசனத்தை சரி கட்டாங்க. அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள், மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள். நம்மளை யாராலையும் சபிக்கவே முடியாது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். பாலாக்கரசன் பிலேயாம் தீர்க்கதரிசியை கூலி பொருத்தினான். எதற்காக? இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் செய்து அவர்களை மேற்கொள்ள முடியாது. ஒருவேளை தீர்க்கதரிசி அவனை பிலேயாம் சபித்தால் ஒருவேளை அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நினைத்தான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தடுத்தார் கர்த்தர், வந்து போகாத, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். தீமை நாம் செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. பொய் பேசுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. பொய்யை களைந்து போடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. உண்மையை பற்றி கொள்ளுங்கள். தீமை யார் செய்வார்? தேவனுடைய பிள்ளைங்க ஒரு நாள் தீமை செய்யவே மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைங்களுக்கு ஏசப்பா கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம் என்ன? நன்மை செய்யுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தீமைக்கு தீமை அல்ல. தேவனுடைய செயல் என்ன தெரியுமா? மழையானது நல்லோர் தீயோர் என்று அறிந்து பெய்யாதபடி எல்லார் மேலும் வானத்திலிருந்து மழையை கொட்டுகிறது. அதை போல தேவனும் எல்லாரையும் ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். இவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க, இவங்க எனக்கு வேண்டப்படாதவங்க சொல்லி அந்த மழை பெய்யறது கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிக்க வேண்டும். மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒன்னு பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், அதே 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். நம்மை தேவனிடத்தில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் தேவன் இயேசுவுடைய மேலான கடமையாய் இருந்தது. ஒன்றையும் இழந்து போகக்கூடாது. நீர் எனக்கு தந்தவைகளை நான் ஒன்றையும் இழந்து போகக்கூடாது. கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் என்று வேதம் சொல்கிறது. யூதாஸ் கெட்டு போனானே அல்லாமல் வேற யாருமே கெட்டு போகவில்லை. ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல.
ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தம் கொண்டவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஒருவரும் கெட்டுப்போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல. நாம் கெட்டுப்போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல. ஒரு வீழ்ச்சி அடைந்தால் நாம் சந்தோஷப்படக்கூடாது. அவர்களுக்காய் நாம் பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யோபு நண்பர்களுக்காய் ஜெபித்த போது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அநேகர் ஒரு சிலர் விழுந்துட்டா நாம சந்தோஷப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். தோல்வி அடைந்தால் நாம் சந்தோஷப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது ஆவிக்குரியவர்களுக்கு அழகல்ல. இயேசு நமக்காக பாடுபட்டார். அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் எந்த ஒரு தவறும் செய்யவே இல்லை. இயேசுப்பா எந்த ஒரு தவறும் செய்யவே இல்லை. கொலைசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். கொலைசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதிலே 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்று பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல், வேறே சுவிசேஷத்தை அறிவிக்க வருவார்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். ஆகையினாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். கேட்ட சுவிசேஷத்தை விட்டு அசையக்கூடாது, உபதேசத்தை விட்டு அசையக்கூடாது. பலனாகிய நகரம் நமக்கு உண்டு. ரட்சிப்பையே அதற்கு அரணாக வைத்தேன். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவுங்கள் என்று ஏசாயாவிலே வாசிக்கிறோம். உபதேசம் சத்தியம். வேறே சுவிசேஷத்தை அறிவிக்க வருவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். அவர்கள் ஓநாய்கள். அவர்கள் வாசல் வழியை உள்ளே பிரவேசிப்பது இல்லை. விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல பிள்ளைகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. வானத்தின் கீழ் இருக்கிற
நாமளே எங்க இருக்கிறோம்? வானத்தின் கீழே இருக்கிறோம். பூமி அது ஒரு கோல், அதுல மனுக்குலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற உகந்த இடமாக இருக்கிறது. தேவன் இந்த பூமியை கொடுத்திருக்கிறார். இங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், அதற்கென்றே நான் பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன், அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கே. ஒரு வைராக்கியம், கிறிஸ்துவின் மேல ஒரு வைராக்கியம், சிலுவை உபதேசத்தின் மேல ஒரு வைராக்கியம், சத்தியத்தின் மேல ஒரு வைராக்கியம், இயேசுப்பா மேல ஒரு வைராக்கியம், வேத வசனத்தின் மேல ஒரு வைராக்கியம். கட்டுக்கதையை போதிக்க கூடாது, அது ஊழியக்காரர்களுடைய வேலை அல்ல. அதற்காக வேத புஸ்தகம் கையில் கொடுக்கப்படவில்லை. திருவசனத்தை பிரசங்கிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும், அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறான். ஆரோக்கியமான உபதேசத்தை பெருக்க மனதில்லாதபடி செவித்திறன் மிக்கவர்களாக. சிலருக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை பெருக்க மனது இருக்க, கட்டுக்கதையை அள்ளிவிட்டால் அதை கேட்பதற்கு செவி சுவையாக இருக்கும். எனக்கு இனிமையான பிரசங்கத்தை பண்ணுங்கள், லகுவான பிரசங்கத்தை பண்ணுங்கள். அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியக்காரனை அழைக்கப்படல. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசப்பா சொல்றாரு, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தானே வெறுத்துனா என்ன? இந்த உலகத்தை வெறுத்து, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை வெறுக்க வேண்டும். உலகம் எனக்கு சொந்தம் அல்ல, இயேசு எனக்கு சொந்தம். சிலுவையின் உபதேசத்தை நான் பின்பற்ற விரும்புகிறேன். என்னுடைய கரத்தில் சிலுவை இருக்கிறது, அதுதான் வேத புஸ்தகம். கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். இந்த நானல்ல என்கின்ற அனுபவம் எப்படி வந்தது? கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்ட பொழுது. கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு சொல்கிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவ பலன். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கோ தேவ பலன். தேவனுடைய பலனாய் இருக்கிறது. எனக்கு தேவனுடைய பலனாய் இருக்கிறது சிலுவையை பற்றிய உபதேசம்.
அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ஆனா எனக்கு அப்படி அல்ல. நான் கெட்டு போக இந்த வேத புஸ்தகத்தை எடுக்கவில்லை. ரட்சிப்பு நிறைவேற நான் இந்த வேத புஸ்தகத்தை எடுத்தேன். ஒருவரும் கெட்டு போகாமல் பரமராஜ்யத்தை அடைய வேண்டும் என்பது இயேசப்பாவுடைய நோக்கமாய் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 10:38 பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 10:38. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இயேசு சொல்கிறார், சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இரண்டாவது குறிப்புக்கு நேராய் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். 17வது வசனம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தோம். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தோம். இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தோம். பாவத்துக்கு அடிமையாயிருந்தோம் முன்னே வந்து. இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடியினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறார் அப்போஸ்தலன் பவுல். எதற்காக? உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடியினால். உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடியினால். சிலர் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய முடியாது. பாதி கீழ்ப்படிவாங்க, பாதி கீழ்ப்படிய மாட்டாங்க. என்னால கை கொள்ள முடியாது இதெல்லாம். இயேசுவுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று வேதம் சொல்கிறது. அவைகள் கை கொள்ள மிகவும் எளிமையானவைகள் என்று வேதம் சொல்கிறது. ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அடுத்த வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மரித்து நாம் பிழைக்கிறோம். தண்ணிக்குள்ள முங்கும் போது பழைய மனுஷன் மரித்து புதிய மனுஷனாய் பிறக்கிறோம். born again. மறுபடி பிறத்தல்.
நிக்கதோமும் யூதன் மறைமுகமாய் இயேசுவை பின்பற்றினான். அவனுக்கு born again மறுபடி பிறத்தலை பற்றி அவனுக்கு தெரியல. நான் மீண்டும் போய் எப்படி தாயின் கருவிலே நான் பிறக்க முடியும் என்று அவன் கேட்டான். இயேசுவா அவனுக்கு விளக்கி சொன்னான். ஞானஸ்நானத்தின் மூலமாக ஒரு மனுஷன், பழைய மனுஷன் மரித்து அவன் புதிய மனுஷனாக பிறக்கிறான். அதுதான் born again, மறுபடி பிறத்தல். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? 8வது வசனத்தை வாசிக்கலாம் அதே அதிகாரத்திலே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். எங்க பிழைத்திருப்போம்? பரலோகத்துல. இந்த பூலோகத்திலையும் பிழைப்பு. இயேசுவா நம்மை போஷிக்கிறார். நம்மளை வெறுமையா விட்டுறதில்லை. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. சிங்கம் எப்படியாவது தன்னுடைய குட்டிகளுக்கு ஆகாரம் கொடுத்துருமா? அந்த சிங்க குட்டியே பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுற பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மை குறையவே குறையாது. முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோமே ஆனால் மற்ற எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம முதலிடம் தேவனுக்கு கொடுக்கிறது கிடையாது. நாம் முதலிடம் தேவனுக்கு கொடுப்பது கிடையாது. காலையிலே எழுந்து ஜெபிக்க வேண்டும். முதலிடம். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதியது என்று வேதம் சொல்கிறது. அதிகாலையில் அவருக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று நாளாகமத்தின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். 16 நினைக்கிறேன். 1 நாளாகமம் 16. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்க்கையை துவங்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தை தேடுகிற அனுபவம். அதிகாலையிலே தேவனுடைய சமூகத்தை தேடுகிற அனுபவம். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் தேடுங்க, ஒவ்வொரு நிமிஷமும் தேடுங்க. அவரை தேடினால் ஒரு நன்மை குறையவே குறையாது. அவரை தேடினால் ஆசீர்வாதம். இருபத்தி 2வது வசனத்தை வாசிக்கலாம் அதே அதிகாரத்திலே. 6:22 ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும்
கிடைக்கும் பலன் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். முடிவோ நித்திய ஜீவன். நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால், பாவத்திலிருந்து விடுதலை, தேவனுக்கு அடிமை. அதுக்கு முன்னாடி யாருக்கு அடிமையா இருந்தோம்? பிசாசுக்கு அடிமையா இருந்தோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள் என்ற வேத வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து மெய்யான விடுதலையை பெற்று தந்தார். பிசாசின் பிடியிலிருந்து சிறை கைதியிலே கிடந்தோம், சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்தோம். இயேசப்பா நமக்கு பெரிய விடுதலையை பெற்றுக் கொடுத்தார். அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். குமாரன் உடையவன் ஜீவன் உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நம்ம ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே சரீரத்திலே நாம் பங்கு கொள்கிறவர்களாய் இருக்கிறோம், ரத்தத்திலே நாம் பங்கு கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். அந்த நித்திய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. நம்ம எல்லாம் ஏசப்பா விலை கொடுத்து வாங்கியிருக்கார். எதை விலையா கொடுத்திருக்கார்? ரத்தத்தை விலையா கொடுத்திருக்கார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. இந்த மைக் நம்முடைய சொந்தமாய் இருக்கிறது. ஏனென்றால் இதை விலை கொடுத்து நான் வாங்கி இருக்கிறேன். நீங்கள் ஏசப்பாவுக்கு சொந்தமாய் இருக்கிறீர்கள். எப்படி என்றால், ஏசப்பா உங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தை விலை கிரயமாய் கொடுத்திருக்கிறார். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கிறான். இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவின் சட்ட திட்டத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். என்னில் நிலைத்திருங்கள் என்று இயேசு சொல்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்காய் கனி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொய்யா கன்றானது அது கனி கொடுக்க வேண்டுமையானால் அதை சுற்றிலும் சுத்தப்படுத்த வேண்டும். அது அதிக கனிகளை கொடுக்கும்படியாய் அதை சுத்திகரிக்கிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும், அதற்கு உரமிட வேண்டும். இது எல்லாம் தோட்டக்காரனுடைய வேலையாயிருக்கிறது. அந்த கன்றினுடைய வேலை என்ன? கனி கொடுப்பது அதனுடைய அவசிய கடமையாயிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் நிலைத்திருக்கிறார்கள். உத்தமர்கள் என்றும் அவர்களிடத்தில் அநீதி இல்லை என்றும் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கிறார்கள்.
முதிர் வயதிலும் கனி கொடுக்கிற அனுபவம். ரட்சிப்பு என்பது தொடர்ந்து நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் பரிபூர்ணப்பட வேண்டும். முடிவு பரியந்து நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய ரட்சிப்பு பரிபூர்ணப்பட வேண்டும். நம்முடைய அழைப்பு உறுதியாக்கப்பட வேண்டும். அவனவன் அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்க கடவன் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவது குறிப்புக்கு நேராய் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இயேசுவின் பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார். பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். இந்த பூலோகத்திலே ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்காக நாம் என்னெல்லாம் செஞ்சோமோ அதுக்குரிய பலனை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுகிறார். தேவனுடைய கணம், மதிப்பு, மரியாதை தேவனுக்கு ஊழியம் செய்கிற போது பாடுகளின் நடுவிலே தான் அப்போஸ்தலர்கள் நாட்களிலே ஊழியம் நடந்தது. அவர்கள் எல்லாம் நெருக்கத்தின் மத்தியிலே தான் ஊழியம் செஞ்சாங்க. அவங்க ஊழியம் எல்லாம் மகிமையா இருந்தது. கர்த்தர் அவங்க ஊழியத்தை ஆசீர்வதித்தார். அவர்கள் மூலமாய் திரளானவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணினார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு இடத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கிறிஸ்துவின் வசனம் எங்கும் பரவி மகிமைப்பட்டது. எருசலேமிலே வேத வசனம் விருத்தி அடைந்த போது
சீஷர்களுடைய தொகை பெருகியது என்று வேதம் சொல்கிறது. வேத வசனம் விருத்தி அடைகிற போது சீஷர்களுடைய தொகை பெருகும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் 100 மடங்கு பலன் கொடுத்தது. நாம் விதையை என்ன செய்யணும்? போய் விதைக்கணும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்ற வேதத்திலே நாம் பார்க்கிறோம். விதை என்பது என்ன? வசனம்தான் விதை. அந்த வேத வசனம் எருசலேம் எங்கும் பரவின போது சீஷர்களுடைய தொகை பெருகியது. ஏசப்பாவுடைய சீஷர்களுடைய எண்ணிக்கை பெருகியது. தேவனுடைய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை பெருக வேண்டும். விசுவாச பிள்ளைகளுடைய எண்ணிக்கை பெருக வேண்டும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். அதிலே 5வது வசனத்தை வாசிக்கலாம். எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது, கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. பாடு அதோட விட்டுட்டு போறவர் இல்ல ஏசப்பா, ஆறுதல் படுத்துகிறவரும் ஏசப்பா தான். சகலவித ஆறுதலின் தெய்வம் இயேசு. சகலவித ஆறுதலின் தெய்வம் இயேசு. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே ஐயா, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே 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 இதுவரையில்
ஆராதனை ஆராதனை ஆராதனை. ரோமர் புஸ்தகம் 8:17. ரோமர் புஸ்தகம் 8:17. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறது. ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. தேவனுடைய சுதந்திரரும். தேவனுடைய சுதந்திரரும். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு. அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியா. அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறோம். தேவனுக்கு சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாய் இருக்கிறோம். ஏசபாவுக்கு 50%, தேவனுடைய சொத்து மதிப்புல எனக்கு 50%, உங்களுக்கு 50%. ஈக்குவல் ஷேர் பிரிச்சு கொடுக்கும் போது தேவனுடைய சொத்தை 2ஆ பிரிக்கிற போது ஏசபாவுக்கு ஒரு பங்கு, எனக்கு ஒரு பங்கு. நாம் எல்லாரும் ஏசபாவை தேவனுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்தார். நாம் எல்லாரும் ஏசபா போல தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருக்கு எத்தனை அளவு சொத்து கொடுக்கிறாரோ அதே அளவுக்கு எனக்கு சொத்து. இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராக, தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராக நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. எபினேசரே, உள்ளத்தோடு ஆராதிப்பேன்.
நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம். புதுப்பிட வந்தோம், ஆராதிக்க வந்தோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆராதிக்க ஆமென், 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 ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Oh, amen. ஆராதிக்க வந்தோம், கூட வந்தோம். அவரின் கீதமானா அவரின் கீதமானா மகிழ்ச்சி நமது கூடாரத்தில் அல்லேலூயா, அல்லேலூயா, தோல்வியிலே அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வியிலே அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆத்துமாவை அன்பு சொல்லு உள்ளத்தோடு, ஆத்துமாவை அன்பு சொல்லு உள்ளத்தோடு. தப்பு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, தப்பு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே அன்பு சொல்லு உள்ளத்தோடு, ஆத்துமாவே அன்பு சொல்லு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலையிலிருந்து நீத்தாரே, ஜீவனை நீத்தாரே, படுகொலையிலிருந்து நீத்தாரே, ஜீவனை நீத்தாரே. தப்பு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, தப்பு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. எங்களை நேசிக்கிற பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கிருபை நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்திருந்த நேரத்திலும் நீர் எங்களுக்கு ஒரு விடுதலை நாயகனாக எங்கள் நடுவில் எப்போது எங்களை ஆற்றல் படுத்தி தேற்றிக் கொண்டிருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனை ஆசீர்வதித்து அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கிறிஸ்துவின் உடன் சுதந்திரதாரர். ஆம் தகப்பனே, அவனவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். சிலுவை இல்லாதவன் என்னுடையவன் அல்ல. உபதேசத்தில் நிலைத்திருங்கள். ஆம் தகப்பனை, உங்களுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க, உங்களுடைய சத்தியத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. கேட்ட வசனத்துக்கு நேராய் தங்களுடைய செவிகளை சாய்க்க, தங்களுடைய இருதயத்தை திருப்ப பரலோக தகப்பன் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த கணக்கில் வைத்து ஆசீர்வதிக்கிறேன். தேவைகள் அனைத்தையும் பரலோகத்தின் தகப்பன் அற்புதம் ஆச்சரியமாய் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடும், தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னாக கடந்து போகிறார் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய பிரசன்னம் முன்னாடி கடந்து போகட்டும் ஆண்டவரே. கோணல்களை சபையாக்கட்டும் அப்பா. எங்களுக்கு முன்பாக இருக்கிற வியாதி பலகீனங்கள் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே. கொரோனா வியாதியை தேவன் அப்புறப்படுத்தும்படியால் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய விடுதலையை, பெரிய மோட்சணத்தை, தேசத்திற்கு சேமத்தை தேவன் அனுப்பியரும்படியாய் ஜபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியம் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.